நல்ல காலங்களை எப்படி பயன்படுத்த வேண்டும்? ஜாதகப்படி ஒருவருக்கு நல்ல காலம் என்றிருக்கும்போது, பலரும் வரவேண்டிய செல்வமும், சிறப்பு தானாக தங்களிடம் வந்து சேரும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஓரளவு அது நடக்கவும் செய்யும். என்றாலும் சில உண்மைகளை அந்த காலத்தில் ஒருவர் மறந்துவிடக்கூடாது. நல்ல காலத்தில் நம் குறைந்த முயற்சிகளும் நிறைய பலன்களும் கிடைக்கும் என்றாலும், நம் முழுமையான முயற்சிகளுக்கு முழுமையான நல்ல பலன்கள் அனுபவிக்கலாம் என்பதை நினைவில் நிறுத்த வேண்டும். நல்ல காலம் ஏற்படுத்தும் கிரகங்கள் நமக்கு எந்தெந்த விஷயங்களில் அனுகூலமாக இருக்கிறது என்பதை முதலில் அறிய வேண்டும். அந்த விஷயங்களில் எத்தனையோ கனவுகள் நமக்கு இருந்திருக்கக்கூடும். அதையெல்லாம் நடைமுறைப்படுத்த நல்ல காலம் அருமையான காலம். பல காலமாய் இருந்து வரும் பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் சரிப்படுத்தவும் நல்ல காலம் உகந்த காலம். இது போன்ற புதிய முயற்சிகளை நல்ல காலத்தில் எடுத்துக்கொள்வது புத்திசாலித்தனம். எனவே நல்ல காலத்தில் தைரியமாக சில முடிவுகளை எடுக்கலாம். புது முயற்சிகள் இறங்கலாம். அவை நல்ல பலன்களை தரும். ஆனால் அதற்கு அடுத்த தசாபுத்திகள் எப்படி இருக்கின்ற என்பதை முதலில் தெரிந்து வைத்துக் கொள்வது முக்கியம். நல்ல காலத்தில் நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும் என்பது உறுதியே ஒழிய, கெட்ட காலத்தில் விதைகளை நல்ல காலத்தில் நாம் விதைக்க மாட்டோம் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை. தொடரும் காலம் மோசமானதாக இருந்தால் நல்ல காலத்தில் எடுக்கப்படும் பல முட்டாள்தனமான மோசமான முடிவுகளின் பலனை பிறகு அனுபவிக்க வேண்டி வரும். அதனால் எனக்கு நேரம் நன்றாக இருக்குது, எதை வேண்டுமானாலும் செய்வேன் என்ற கர்வம் வராமல் ஒரு பார்த்து கொள்ள வேண்டும். ஒருவர் ஜாதகத்தில் குரு யோகம் நல்ல நிலையில் இருக்கின்றான் என்று சனி கெட்டு போகிறான் என்று வைத்துக் கொள்வோம். குரு திசை ஒரு தேதி வரை இருக்குது. அதற்கு மறுநாள் சனி திசை ஆரம்பமாகிறது என்றால் அந்த ஜாதகன் அந்த தேதி வரை ராஜா மாதிரி இருந்து அதற்கு அடுத்த நாளில் இருந்து பிச்சைக்காரன் போல ஆகிவிடுவான் என்று அர்த்தம் இல்லை. அந்த வீழ்ச்சி குரு தசையிலிருந்து சிறிது சிறிது ஆரம்பித்துவிடும். அதன் விளைவுகள் தான் நல்ல காலத்தில் பாதிக்காது, இருக்குமே ஒழிய இருந்தே தீரும். அதனால் நல்ல காலத்தில் கூட கவனமாக இருந்து அறிவுபூர்வமாக நடந்து கடுமையாக உழைத்தால் பின்னால் தொடர்வது கெட்ட காலமும் ஆனாலும் சரிவு இருக்கும் ஒழிய வீழ்ச்சி வந்து விடாது. மாறாக நல்ல காலத்தில் அலட்சியமாக சோம்பேறிகளாகவும் கர்வமாக நடந்து கொண்டால் கெட்ட காலத்தில் பெரும் வீழ்ச்சியை சந்திக்க வேண்டி வரும். தசாபுதியின்படி ஒரு மோசமான காலம் இருக்குது என்று வைத்துக் கொள்வோம். அதற்கு அடுத்த தசாபுதி மோசம் அல்லாமல் நல்லதும் அல்லாமல் இருக்கும் சமமான கிரகங்களின் காலம் என்றால் கூட அது நல்ல காலம் போலத்தான். மோசமான காலம் முடிவதே நன்மைதானே. முயற்சிக்கு அது சுமாரான காலத்தில் நிதானமாவது பலன் கிடைக்கும். பொதுவாக நல்ல காலங்களில் உற்சாகமாக நிறைய செயல்பாடுகள், அதே கெட்ட காலங்கள் உங்களுக்கு உதவ சேர்த்து வைக்கும் சேமிப்பு என்பதை நினைவு இருக்கட்டும்.